இப்படி பறந்து போய் அந்த மரத்து மேலே அங்கே உட்காந்துருக்குங்க. இதோ இருக்குது பாருங்க, இது ஆண்மயில். தோகையை பார்த்தீங்களா? வாவ்! இந்த இடம் பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. குரங்குக்கு எனக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது இந்த இடத்துல தான். மின்னல் வேகத்தில் செல்கி கொண்டு இருக்கிறார், காலை நினைத்து விட்டார். கூட்டமே இல்லாமல் ஃபால்ஸில் குளிக்கிறது அது ஒரு தனி சொக்கங்க. இது நான் இப்படி போட்டு வச்சுருக்காங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. சீட்டை கழட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நல்ல வேலை ஸ்க்ரூ டிரைவர் கையில் இருக்கிற வரைக்கும் வண்டி எங்கே போனாலும் தப்பிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். இது மேன்ஷன் பேர் என்னமோ போட்டிருந்தது, மறந்து போயிட்டேனே. ஏரோ மேன்ஷன் நினைக்கிறேன். ஆமாங்க, ஏரோ மேன்ஷன் லாட்ஜ். நல்லாயிருக்கு. பைக் பார்க்கிங் இருக்குது. கார் ஓடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி வாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஸ்டார்ட் பண்ண சொல்ல இந்த இன்ஜின் வார்னிங் லைட் ஒன்று வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவரே சரியாயிடுவார். அவருக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னு தெரில. 4-5 வாட்டி ஸ்பார்க் அடித்தோன்னா அதுக்கப்புறம் அவரே மாறிடுவார். அவர் எங்கே போனார்? லெஃப்ட்டு. ஓகே. ஐயோ, மறுபடியும் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு நிற்பாட்டிட்டாங்களா? மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஆஃப் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது. சரி, ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது, நம்பிக்கை தானே எல்லாம், பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வசந்த மாளிகை சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். இப்போ சீக்குப்பாறைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 கிலோமீட்டர்ஸ் தான். 5 o'clock கூட க்ளோஸ்னாங்க. இன்னும் ஒரு 10 minutes தான் இருக்குது. லட்சுமி ஸ்டார்ட் ஆகிட்டான்ல. ஓகே, சூப்பர். சரி போகலாம் டக்குன்னு. ஆமாம், நேராக போய் ரைட்டா சீக்குப்பாறை வியூ பாயிண்ட். ஓகே ரைட். 5 மணியோட க்ளோஸ்ன்னு சொல்லி மேப்பில் போட்டிருக்கான். பட் ஆனால் நேரில் போனால் தான் தெரியும் எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்கன்ட்டு. பார்ப்போம் போயிட்டு. நல்லா சூப்பராக நெல் போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக நெல் தான். நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. அந்த வெயிலுக்கும் அதுக்கும் சூப்பராக தெரியுது. இப்போ தான் வந்து ஒரு 4 inch 5 inch ஹைட்டுக்கு போல் வந்திருக்கு. என்ன இது அறுவடை பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? 3 months ஆகுமா? 3 months வந்தோன்னா அப்புறம் ப்ரௌன் கலரில் மாறிடுவாங்க எல்லாம். இதுனா ரோடுண்ணா இப்படி இருக்குது. சீக்குப்பாறை போகிற ரூட்டு ரோடு நல்லா இருந்தால் டக்குன்னு போயிடலான்னு பார்த்தேன். மேப் இன்னும் 3 minutes தான் காட்டுது. 800 meters. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ரோட்லேருந்து அந்த குப்பை தொட்டி இருக்குல்ல, அது பக்கத்துலேருந்து ஒரு மயில் இப்படி பறந்து போய் அந்த மரத்து மேலே அங்கே உட்காந்துருக்குங்க. ஏற்கனவே ஒன்று அங்கே உட்காந்துருக்கு, இன்னொன்று இப்போ இது பறந்து வந்து உட்காந்துது. செம்மையாக பறந்தது. அது ரோட்டில் ஒன்று இருக்குது பாருங்க. இப்போ என்ன பெருசு இதோ இருக்குது பாருங்க, இது ஆண்மயில். தோகையை பார்த்தீங்களா? வாவ்! ரெக்கவரிடா வீடியோ எடுக்கிறேன்டா, யூடியூப்ல வருவ. ரெக்கவரி சூப்பராக இருக்குங்க. அவருங்க எவ்வளோ பெருசு மயில் ரெக்கை. மயில் தோகை நல்ல சரியான சைஸ். இப்படி பார்த்துட்டு போனோம்னா நம்மளுக்கு சீக்குப்பாறை க்ளோஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஓகே ரைட், வந்தாச்சு. தமிழ்நாடு அரசு வனத்துறை கொல்லிமலை வந்தாச்சு. பைக் பார்க்கிங் இந்த பக்கமா? ஓகே, இப்படி போட்டுடலாம். போட்டுட்டு குடுன்னு மேலே ஓடி போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. நான் லாஸ்ட் இயர் வந்து இந்த இடத்துல வந்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் ஆனால் பழைய வீடியோஸ் போய் பார்த்தா தான் ஞாபகம் தெரியுங்க. அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ரவுண்டான மாதிரி ஒன்று இருந்தது பைக் விடுறதுல, அது மட்டும் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. சரி நில்லுங்க, மேலே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஞாபகம் வருது, இந்த இடத்துக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து இங்கே தான் வந்து குரங்கு எனக்கு சண்டை நடந்தது. இப்போ இந்த ரவுண்டு இங்கே நிற்கிறோம்ல, இந்த வியூ பாயிண்ட்டு, இந்த இடம் பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. குரங்குக்கு எனக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது இந்த இடத்துல தான். கையில் வச்சுருங்க, ஸ்டிக்கை பிடுங்கிறதுக்கு என்ன அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தது. ஓகே, இங்கே பாருங்கள், வியூ பாருங்கள். சன்செட் ஆக போகுது, பட் ஆனால் இன்னும் டைம் இருக்குது சன்செட் ஆகிறதுக்கு. வியூ சூப்பராக இருக்குண்ணா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க. யாரும் எதுவும் கேட்கல, அதனால எடுத்து ட்ரோனை சல்லுன்னு விட்டாச்சு. ஒரு 2-3 ஷாட் எடுத்தோம் ட்ரோனு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பக்கத்தில் வேறு ஏதாவது வியூ இருக்கான்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் வந்து என்ட்ரன்ஸ் வந்து 20 ருபீஸ் போட்டாங்க. நேராக அவர்கிட்ட போய் கேட்போம், பக்கத்தில் ஏதாவது வியூ பார்க்குற மாதிரி இருக்கா, இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஃபால்ஸ் ஏதாவது பக்கத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நேரம் ஃபால்ஸ் பக்கத்தில் போய்ட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நேராக ரூம் போக வேண்டியதான். இது வந்து படிக்கட்டெலாம் வந்து ரொம்ப ஏறணும்னு இல்லைங்க, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. வெரி க்ளோஸ், ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அதில் வந்தீங்கன்னா அழகாக வந்து வியூ பார்த்துட்டு மேலே வந்து ஒரு இரும்பு கேட்லாம் இது போட்டு வச்சுருக்காங்க படிக்கட்டு, அதில் போய்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துன்னு வரலாம். அவ்வளோதான். ஓகே, வாங்க இப்போ அடுத்த ஸ்பாட் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பியாச்சு. என்ட்ரி டிக்கெட் வந்து 20 ருபீஸுங்க. இப்போ அடுத்தது எங்கே மேப் போட்டிருக்கோன்னா, கொல்லி ஹில்ஸ் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் காட்டிச்சு. ஸோ அது வந்து ஒரு 2.1 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போய் பார்க்கலாம். அங்கே ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஃபோட்டோஸ்லாம் கூகுளில். சரி, உண்மையிலே ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா கூகுளில் ஃபோட்டோ பார்த்த வரைக்குமே வந்து பயங்கரமாக இருக்குது அந்த ஃபால்ஸு. நம்ம நேரில் போய் பார்த்துருவோம். 2 கிலோமீட்டர் தானே, சல்லுன்னு ஓடிடலாம். ஆக்சுவலாக அந்த கூகுளில் போட்டிருந்த லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். இந்த ஏரியாவில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறதுக்கான அறிகுறியே இருந்த மாதிரி இல்லையே. இங்கே எங்கே ஃபால்ஸ் இருக்க போகுது? இன்னும் 350 மீட்டர் தான். இந்த லெஃப்ட்டு போய் ரைட்டு காட்டுது. சரி இல்லைங்க, போய் தான் பார்ப்போமே. ஓ, இந்த பக்கம் வண்டி எதுவும் வரல. எட்டிப்பார் வரல. இந்த ரோட்டில் போயிட்டு ரைட்டு போனால் அந்த ஃபால்ஸ் காட்டுது. எங்கே இருக்க போகுது? இந்த சந்துக்குள்ளே தான் எங்கேயோ காட்டுது. கூகுளில் ஏன்ப்பா எல்லாம் தப்பாக ஃபோட்டோஸ் போடுறீங்க? அந்தந்த இடத்த பற்றி ஃபோட்டோஸ் போட்டால் போதாதா? எங்கே போகிறது? இது வந்து ஏதோ கவர்மெண்ட்டு கட்டடம் மாதிரி இருக்குது. அம்மா மருத்துவம். ஸோ இந்த ஏரியாவை தான் சுற்றி வருது. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. இல்லைங்க, கேட்டுக்கலாம் எதுக்கும். ப்ரோ, இது டவுட்டாக தான் இருக்குது இந்த லொக்கேஷனு. ஆமாம், அது ஏதோ ஃபேக்காக போட்டிருக்காங்க ஃபால்ஸ் எல்லாம். ஆமாம், இது ஏமாத்துறதுன்னே ஒரு குரூப் தெரியும் போல். நம்ம வந்து அடுத்தது மாசிலா போயிட்டு வந்துடலாமா? மாசிலா ஃபால்ஸ் ரூட்டு 14 கிலோமீட்டர்ஸ். வாங்க இப்படி தான் ரூட்டு. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச ஃபால்ஸே போவோம். மாசிலா ஃபால்ஸுக்கு போயிடலாம். ஏன்னா வந்து இது வந்து இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. மயில் கிராஸ் பண்ணிட்டு உள்ளே போகிறான். இது பாருங்கள், எத்தனை மயில் இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று இப்போ கிராஸ் பண்ணி போகிறான். அது போகிறான் பாருங்கள். நிறைய மயில் இருக்குங்க கொல்லி இல்லை, நிறையா. இது வரைக்கும் ஒரு 7-8 மைல் பார்த்தாச்சு. இன்னும் ஒரு 2.3 கிலோமீட்டர் தாங்க. இந்த ஒரே ரோடு ஸ்ட்ரைட்டாக பள்ளம் ஃபால்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மாசிலாமணி ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. எவ்வளோண்ணா? 10 ரூபா ஒரு ஆளுக்கா? 10 ரூபா. நாலு வண்டிண்ணா. தண்ணி வருதாண்ணா மேலே? சரி, ரைட் போலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மாசிலா ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. மேலே போயிட்டு பார்ப்போம். கடையில் இது எத்தனை மணிக்கு மூடுவீங்க? சூப் இருக்கா? என்ன ப்ரோ சூப்பு? ப்ரோ சூப். ஓகே, 4 சூப் கொடுங்க. உங்களுக்கு நம்ம 3 கொடுங்கக்கா. அக்கா எவ்வளோ நேரம் இருக்கும்? போயிட்டு வந்துட்டுமா? உடனே வந்துடுவோம். கிளம்பிட்டீங்களா? சரி, ஓகே. அப்போ கப்பில் வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிடலாமா? வில் டேக் அண்ட் கம். நீங்கள் அப்போ ஃப்ரெண்டில் நடங்க ப்ரோ. நீங்கள் நடங்க, நாங்கள் வந்துடுறோம். ரெண்டு கொடுங்க. இல்லைங்க, சூப் வாங்கிட்டு அப்படியே நடந்துகிட்டே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மூலிகை சூப் ஒன்று வாங்கிட்டு அவங்க 2 பேரை ஃப்ரெண்டில் நடந்து போக சொல்லாச்சு. அவங்க சூப் வேணான்னாங்க. நானும் ப்ரோவும் வந்து சூப் குடிச்சிட்டு வந்துனே இருக்கோம். எங்கே பாதையே காணும், எல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. இங்கே பாருங்கள், ரோடை பாருங்கள். கொஞ்சம் தூரம் தான் சிமெண்ட் தர இருந்தது. ஆஃப் ரோடு நடந்து ஆஃப் ரோடு பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்கள் அந்த கட்டையில் எப்படி தாவுறோன்ட்டு. ப்ரோ பார்த்து தாவுங்க. பைக்கில் தான் கீழே விழுல, ஆஃப் ரோடில் இதில் விழுந்துட போகிறோம். நான் சாப்ளின் செல்லப்பா மாதிரி காலை ஜிக்ஜாக்காக வச்சுட்டேன். வாத்துக்கால் மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டா வலிக்கிறக்கூடாதுல. சரி வாங்க, இப்போ நான் நடந்து போகிறதுக்குள்ளே டயர்ட் ஆகிடும். அங்கே போகிறதுக்குள்ளே சூப்பை குடிச்சு அங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்குது, அதில் போட்டுருவோம் கப்பை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. தண்ணி பரவாயில்லைங்க, தூரத்துலேருந்து பார்க்க சொல்ல ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்தால் 2 பேர் இருந்து 3 பேர் இருந்து குளிக்கலாம், அவ்வளோதான் இருக்குது தண்ணி. பார்த்தீங்களா? அப்போ ஒரு 3 பேர் மேக்ஸிமம், ஒரு 4 பேர் வரைக்கும் நிற்கலாம். அந்தளவுக்கு தான் தண்ணி இருக்குது.
சீசன் டைமில் வந்தால் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். மற்றபடி இப்போ பரவாயில்ல, குளிக்கிறதா இருந்தால் 4 பேர் சண்டை போடாமல் குளிச்சிக்கலாம். இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் கிட்ட போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பக்கத்துலேயே வந்தாச்சுங்க. ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு. மைண்டு டபுள் மைண்டாக இருக்குது, குளிக்கலாமா வேணாமான்ட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கோம். இங்கேருந்து தண்ணி ஓடி அப்படியே ஒரு குட்டை மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே இவ்வளோ தூரம் வந்தாச்சு, யாருமே இல்லை ஃபால்ஸில், நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பேர் இப்போ தான் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்ட்டு. நம்மால் ஒருத்தர் குளிக்கிறதுக்கு இறங்குறாரா என்னன்னு தெரியல, போகிறாரு வேகமாக, மின்னல் வேகத்தில் செல்கி கொண்டு இருக்கிறார். காலை நனைத்து விட்டார், 2 காலங்களையும் நனைத்து விட்டார். இப்போது பார்த்தீங்கன்னா அவர் குளித்து விட்டு வெளியே வந்து விட்டார். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், குளிக்கலாமா வேணாமா. மசிலா ஃபால்ஸ் டவல் மட்டும் எடுத்துன்னு இருந்தால் கன்ஃபார்மாக இறங்கியிருக்கலாம். சரி இல்லைங்க, யோசிப்பேன், இன்னும் 2 நிமிஷம் டைம் இருக்குது. 2 நிமிஷம் டைமுக்குள்ளே நான் முடிவு எடுக்கிறேன் குளிக்கிறேன்னா இல்லையான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வழியாக வந்து 4 பேரும் போய் தண்ணியில் இறங்கியாச்சுங்க. ஃபஸ்ட்டு நானும் சதீஷ் ப்ரோவும் இறங்கணும், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து இறங்கிட்டாங்க. வந்ததுக்கு ஏதோ ஒரு 10 நிமிஷம் குளிச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ அப்படியே ஈர ட்ரெஸ்ஸோடு தான் போட்டு போகணும். ஓகே, இப்போ வாங்க. இப்போ ஃபுல்லாக இருட்டிடுச்சு, இப்போ லைட் போட்டு தான் விளாக் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் வண்டி எடுத்துகிட்டு நேராக ரூம் போயிட்டு நைட்டு டின்னர் மட்டும் வாங்கிட்டு போய் செட்டில் ஆக வேண்டியதாங்க ரூமில். ஓகேவா, வாங்க. போகிற வெளில வேறு எதாவது இருந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கூட்டமே இல்லாமல் ஃபால்ஸில் குளிக்கிறது அது ஒரு தனி சொக்கங்க. எனக்கு பின்னாடி வந்து 2 பேர் நடந்து வராங்க, ஆனால் இந்த லைட் போட்ட அப்புறம் எதுவுமே தெரியல. பின்னாடி இருக்கிற ஆளே இங்கே ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்காரு. என்ன மட்டும் கரெக்டாக அந்த லைட் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு. நானே கீழே குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கேன். ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக இருட்டாகி போச்சு, ஊற்று பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. சரி வாங்க, இப்போ நேராக வண்டி எடுத்துகிட்டு நேராக கிளம்பலாம். இப்போ இங்கேருந்து 14 கிலோமீட்டர்ஸ் போகணும் நம்ம லொக்கேஷனுக்கு. ரூம் எடுத்துருக்கிற இடம் வந்து இங்கேருந்து 14.5 கிலோமீட்டர். வாங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் 4 வண்டி மட்டும் தாங்க இருக்குது, வேறு வண்டியே காணும், எல்லாம் காலி. சரி வாங்க, இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. இப்போ ஃபால்ஸ்லேருந்து டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குதிக்கிற குதியில் டைம் தெரிய மாட்டேங்குது. ஆமாம், மணி 7 ஆக போகுதுங்க. 7 o'clock. இது நான் இப்படி போட்டு வச்சுருக்காங்க. எது இடிக்கும், என்ன பண்ணுறது? குடி முடியலடா இதுக்கு மேலே. நான் வந்துட்டு எப்படி வாங்க. ஐயோ, நம்ம ராஜ் ப்ரோ எப்படி வர போகிறாரு தெரியலையே. நில்லுங்க, போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ரோஹித் ப்ரோ, யுவர் வெஹிக்கிள் இஸ் மோர் ஈஸி டு கம் இன் திஸ். அவர் RR 310 சரார்னு வந்துட்டார். அவர் உள்ளே பூந்து நம்ம வண்டி அப்படியே இதில் ஒராசுற ரேஞ்சுக்கு வந்தார். ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரியலையே. ஸ்டார்ட் ஆகிட்டான், சூப்பர். வாங்க போகலாம். ஸ்டார்ட் ஆகாதுன்னு நினச்சேன். ஓகே, அவங்க பாட்டு கேட்டு பூட்டிகிட்டு போயிட்டாங்க. இன்கேஸ் ஏதாவது கார் கீர் உள்ளே போயிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? உள்ளே தான் கிடக்கணும்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், ஒரு 30 கிலோமீட்டர் அப்படியே கொல்லி ஹில்ஸ் ஃபுல்லாக அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வர போகிறோம். இதில் போயிட்டு ரைட்டில் போனால் வயர்லெஸ் வியூ பாயிண்ட்டுன்னு ஏதோ இருக்கான். 2 வண்டி போட்டு ட்ரைம் வாங்கிடுறேன். 2 வண்டி போட்டு ட்ரைம் வாங்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சரியான ஸ்லோப்பு. ரைனாக்ஸ் பேக்கில் போட்டு அமுக்குறாரு உள்ள. எங்கே பழப்பழம் எங்கே இல்லை? இந்த அப்பாச்சி RR 310 வந்து காலையில் பிரேக் வந்து ரொம்ப லூஸாக இருக்குன்ட்டு கொஞ்சம் டைட் வைக்க சொன்னார்.